இருக்கலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹலோ கைஸ், ஒரு ஒன் டே ட்ரிப்பாக சென்னையிலேருந்து கொல்லிமலை வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ கொல்லிமலையில் ஒரு நாளில் விசிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கொல்லிமலை வரதா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பமே சும்மா வேற லெவல் பைபிள் ஸ்டார்ட் ஆச்சுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இவங்க தோசைன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் அது என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது பேர் தோசையா இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வேன் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து கொல்லிமலை வரைக்கும் ரோட் ட்ரிப்பாக தான் போகிறோம். வாங்க வேனில் சும்மா வைப்லாம் வேற லெவலில் இருந்தது, அதுக்கு போவோம். சரக்கு அடிச்சுட்டு மச்சி ஆயிட்டானுங்களா? நம்ம ஏர்லி மார்னிங்கே கொல்லிமலை போயிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். பட் என்னென்னா போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கர டிராஃபிக், அதனால கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் நம்ம டீம் வந்து மார்னிங்கே வேற லெவல் பைக்கில் இருந்தாங்க. நம்ம போகும்போது வெதரும் சும்மா வேற லெவலில் இருந்தது. ஏர்லி மார்னிங்கே அந்த மிஸ்டியோட லைட் ட்ரிஸ்லிங்கும் இருந்தது. சுற்றி மரங்களாக இருந்ததுனால ட்ராவலே சும்மா வேற லெவலில் இருந்தது. நம்ம ஆத்தூர் கிராஸ் பண்ணோன்னே இந்த பிஎஸ்கே ஹோட்டல் இங்கே தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இதை தாண்டினா அதுக்கப்புறம் ஹோட்டல் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இந்த ஃபுட் எல்லாமே இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மார்னிங்கே வந்து பரோட்டா, அதுக்கு வந்து கறி குழம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கறி குழம்பு அதை விட இந்த சட்டி ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. அதுபோக இட்லி, தோசை எல்லாமே இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் கேட்குமா தெரியல. வெயிட்டிங் ஃபார் ஆம்லெட். வீடியோ டைம் கேப்சர் பண்ணி 15 நிமிஷம் சாப்பிடுவாரா? அப்படின்னு அங்கே தான் இருப்பாரு. ஏன்னா 5 நிமிஷத்துல போய் கிளம்பிடுவார். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கொல்லிமலை நோக்கி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போதே ஆக்சுவலாக அந்த ஃபுல்லாகவே க்ரீனரிஸாக அந்த லுக்கே வேற லெவலில் இருந்தது. நம்ம கொல்லிமலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது. ஸோ அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி அப்படியே மவுண்டெயின் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே பல பென்ஸ் இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கும்போது ஒரு வியூ, சூப்பர் வியூவாக இருந்தது. ஆக்சுவலாக போகிற வழி ஃபுல்லாமே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. அதில் வந்து ஒரு வியூ பாயிண்ட்ஸில் இருந்து அதை 360 டிகிரிஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த வியூ ஆக்சுவலாக இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரியலாக பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருந்தது. ஸோ அந்த கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸான ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு ஆகாய ஃபால்ஸுக்கு பறந்து வரோம். கொல்லிமலைக்கு ஸோ இப்போ இதில் ஒரு சீக்ரெட் என்னன்னா, எங்கள் டீமுக்கு வந்து சொன்னது 200 படி தான். பட் இறங்க போகிறது 1200 படி. லெட்ஸ் see என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. போக போக வரும்போது எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 100 ஸ்டெப்ஸ் இறங்கியிருக்கோம். ஸோ டீமோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போவே தாண்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செங்குத்த கீழே இறங்கிட்டு இருக்கு. 200
ஆமாம் 10% இல்லை ஜஸ்ட் 2 கிலோமீட்டர். எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமான பிளேஸ் வருது. ஸோ டீமோட ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் ஃபால்ஸில் உங்களுக்கே குறைஞ்சோன்னா இங்கே குளிச்சுட்டு வராங்க. பிகாஸ் நாங்கள் ப்ரீ குடியல் ஓ ஓ இப்போவே டயர்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம் போல இருக்கு. ஃபால்ஸோட சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கு. அப்படியா? வாவ், நம்மளுக்கு முன்னாடி பயங்கரமான ஃபால்ஸ் தெரிஞ்சிட்டு இருக்கு. குரூப்பில் பாதி பேரை காணல, எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்ம தான் போய் தேடணும். ஃபைனலி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ 1200 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஆகாய கங்கையோட பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சும்மா வேறு லெவலில் இருக்குது. வாவ், எப்படி விழுது பாருங்க. உங்களை இன்னும் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஆகாய கங்கையோட பிரம்மாண்டம். ஓ, கிட்டத்தட்ட ஃபால்ஸ்லேருந்து ஒரு 50 அடிக்கு மேலே தள்ளி இருப்போம். 50 அடியா, மேபி கிட்டத்தட்ட 100 அடியாக இருக்கும். பட் இங்கே வரைக்கும் ட்ரெஸ்லிங் வருது. அப்போ இவ்வளோ நாள் நான் ப்ரூஸ்லி அர்னால்டு கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன்னா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூடா. இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸில் நம்ம போட்ட ஆட்டத்தை பார்த்துட்டு மொத்த கூட்டமே நம்மளை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம டீம் பண்ண ஃபன் அந்த லெவலில் இருந்தது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆகாய கங்கை ஃபால்ஸில் ஒரு பயங்கரமான குளியல் போட்டி இப்போ கிளம்பிட்டோம். ஸோ டீம்ஸ் எல்லாம் இருக்கு, போக போக என்ன ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் 100 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்காங்க. குளிச்சது பெருசு இல்லை, இப்போ அவ்வளோ தூரம் ஏறி போகிறதா எங்களுக்கு பெருசு தெரியும். ஆமாம், பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. 100 ஸ்டெப்பில் இவங்களுக்குலாம் நாக்கு தள்ளுது. இன்னும் 900 ஸ்டெப் ஏற வேண்டியிருக்கு. பார்க்கலாம் எப்படி வந்து சேர்றாங்கன்னு. ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ ஸ்டீஃபான பிளேஸில் ஏறி வந்துட்டு இருக்கீங்களா? முடியல. பேருக்கு ஏற்ற மாதிரி தெய்வமே, ஓஹோ போயிட்டீங்க. ஓகே, ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாதி ஸ்டெப்ஸ் தான் ஏறிடுமா. அடுத்தாப்புல பாருங்க. ஐயோ எனர்ஜியாக இருப்போம் நாங்களாம். இன்னும் பாதி கூட நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஆமா, ஒண்ணுலாம் இப்படி இருந்துச்சு பாத்தீங்க. என்னென்னமோ பேசுறீங்க, ஒரே குழப்பமா இருக்கியா? நான் வந்து அவன்கிட்ட நான் கமிட்மெண்ட் இருக்கு. ஏன் அவன் சரி, அந்த தீபிகா இருக்கா? நான் ஆல்ரெடி ஒரு 500 தூக்கிட்டேன். ஒரு பாதி டிஸ்டன்ஸ் வந்திருப்போம். பாருங்க, குளுக்கோஸ்லாம் போட்டு தான் மேலே ஏற்ற வேண்டிய இருக்கு. வண்டி நகல மாட்டேங்குது. நல்ல கண்டென்ட். முக்காசி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி விட்டோம். தீபிகாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்கலாம். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? இறங்கக்குள்ள ஏங்கன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, இப்போ என்னங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஐயோ, படுத்தே விட்டான். இப்போ பேசுறவருக்கு இவருக்கே மூச்சு வாங்குது. அப்படியா? கிட்டத்தட்ட முக்காசி டிஸ்டன்ஸ் ஏறியாச்சு.
ஏறினப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். ஸோ நம்ம டீம்லாம் அங்கே வந்து டீ குடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ டைம் 3:10 ஆகுது. ஸோ லெட்ஸ் see, we'll wait for them. நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாதியே வந்திருக்காங்க. தீபிகா அவங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் ஆனது இங்கே தான் ஒர்க் இருக்குது. ரொம்ப ஸ்வெட் ஆயிருக்கு. இது வந்து நான் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரல, ஏறக்குள்ளே குளிச்சுட்டு வந்தது. இது அப்படியே கட் பண்ணிடுங்க. ஏறக்குள்ளே குளிச்சுட்டு வந்தது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஆகாத கண்டென்ட். ஆனால் தண்ணி இருக்கா? எல்லாரோட ரியாக்ஷன் ஆஃப்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன் போனோம்? The Barbie is a secret for the energy. ரேவதி உங்க எனர்ஜி சீக்ரெட் என்ன? பர்ஃபியா? காவியாக்கு சாக்லேட்டா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். பின்னாடி தான் இருக்கு. இன்னொரு ஹார்ட்லி ஒரு 50 ஸ்டெப்ஸ் கூட இருக்காது. அங்க ஒரு குச்சி நடக்குது பாருங்க, அதை எடுங்க. குச்சி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. குச்சி அவ்வளோ ஒரு வீரா கேட்டு என்ன வார்த்தை வர மாட்டேங்குது. குச்சிக்கு யாரோ பவர் கொடுத்துருக்காங்க. வாவ், சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. ஃபைனலி முடிச்சிட்டோம். ஆனந்தி செலிப்ரேஷன். ஏ சாப்பிடலையா? So after successfully completing the trekking, how do you feel? எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ கொஞ்சம் பெட்டர். ஃபீலிங் டெட்டா? செமையா இருந்தது பாஸ். சூப்பர் எனர்ஜெட்டிக். So energetic. 1200 steps successful. Yes. Like ஒரு பெரிய மாரத்தான் முடிச்ச மாதிரி. ஒரு பெரிய மாரத்தான் முடிச்ச ஃபீல் கிடைக்கும். நல்ல லெக் டே ஒர்க் அவுட். வார்த்தை வரல ஒருத்தர். நம்ம ஆகாயங்கையில் ஒரு சூப்பரான கோயில் போட்டோம். இப்போ நம்ம போகிறது வந்து அரபலேஸ்வரர் கோயில். ஆக்சுவலாக வந்து அகாயலங்கையில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரபலேஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ இது பீடம், இது நேராக உள்ளதான் கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளே நம்ம எதுவும் எடுக்க முடியாது, வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரபலேஸ்வரர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு கோயிலில் உட்காந்துருக்கோம். நம்ம டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, கோயில் எப்படி இருந்ததுன்ட்டு. சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அஜய் தான் வந்திருக்கான். பேசுடா, கோயில் எப்படி இருந்துச்சு? அது கோயில் ஆக்சுவலி நாங்கள் வந்து 2வது டைம் கொல்லிமலைக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி வந்து ஆகாயகங்கைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏறி வந்த கலப்பில் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்குது. எல்லாத்தையும் இங்கே வந்து நாங்கள் சாமிகிட்ட புலம்பி தீர்த்துட்டோம். பார்த்தீங்களா, சில பேர்லாம் எப்படி பக்திமயமாக இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் அடிச்சா நீ நல்லா நம்பிருக்கோம். நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. வியூ பாயிண்ட் சூப்பராக தான் இருக்குது, பட் மெயின்டெனன்ஸ் தான் நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். ஆமாம், இங்கேருந்து பார்க்குறதுக்கு சினிமாட்டிக் வியூவாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கே ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. செம்மையா இருக்குது. ஆனால் வியூ வந்து சினிமாட்டிக் வியூவாக இருக்குது. அதுதான் நாமக்கல். அந்த தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில்? அந்த 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 அங்கே வீடாக தெரியுதுல நிறையா. அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? அது நாமக்கல். அதாவது நாமக்கல்ல ஒரு சில வில்லேஜ். ஆனால் லொக்கேஷன் சூப்பராக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் வெரி வெரி பெஸ்ட். பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சு எல்லா பாக்ஸையும் இங்கேயே போட்டிருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸை கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ணலாம். வெரி வெரி வாஸ்ட். இந்த வியூ பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு கீழே வரும்போது லைட் ட்ரெஸ்லிங் இருந்தது. ஸோ அந்த லொக்கேஷனும் சூப்பராக இருந்ததுனால நம்ம டீம் அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக போனது டின்னர் தான். இங்கே 7 ஸ்டார் ஹோட்டல் இருந்தது. அங்கே சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. வாங்க அதை போய் பார்க்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு நம்ம டீம் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
இது என்னது? இது வந்துட்டு பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனா? இது என்னது? நாட்டுக்கோழி. அண்ணா ஒரு பரோட்டா அண்ணா, ஒரே ஒரு பரோட்டா. அண்ணா 2 சப்பாத்தி கேட்டேன் வரல. இது நாட்டுக்கோழி ஃப்ரை. ஃப்ரையா? நாட்டுக்கோழி எத்தனை? அடிச்சு ஏற்றுறீங்க தவிர நம்ம வந்து கண்டுக்க மாட்டேங்க. ஆமாம், நான்வெஜ் வத்தில் இவ்வளோ கண்டுக்கிறாங்க, வெஜ்ஜெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணோம். இது என்னது? சிக்கன் 65வா? சிக்கன் 65. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்லை நான். ரேவதி, சிக்கன் 65 எப்படி இருக்கு? நம்ம கொல்லிமலை பர்ச்சேஸ் பண்ண பலாப்பழத்தில் இவ்வளோ தான் வெஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த தோல் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக பலாப்பழம் அவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு நினச்சோம். பார்த்தா ஒரு ஃபுல் பழமுமே எடுத்து சாப்பிட்டோம். கடைசியாக வெறும் தோல் மட்டும் தான் கிடந்துச்சு. ஸோ இது நம்ம ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜோட அவுட் சைட் வியூ. நம்ம உள்ள அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம டே 2ல இன்னும் டிஃப்ரெண்டான லொக்கேஷன் போயிட்டு அங்கே பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை. பரட்டா.